25th மே 2025ல வந்த ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க நியூஸ்க்குள்ள போலாம். நிதி ஆயோக். நிதி ஆயோக்கோட ஒரு 10வது மீட்டிங் வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்திருக்கும். அந்த மீட்டிங்ல வந்து யாரு தலைமை எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா, நம்ம பிரதமர் மோடி தான் தலைமை ஏத்திருப்பாங்க. சரி அதுல அந்த மீட்டிங்ல எத எத பத்தி பேசியிருப்போம்னு பார்த்தோம்னா, எப்படி வந்து நம்ம நாட்ட சீக்கிரமா டெவலப்மெண்ட் ஆக்குறது 2047க்குள்ள. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாலின் வந்து சென்டர் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஷேர் அதாவது டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்து ஆந்திராவோட சிஎம், அடுத்து பஞ்சாப் சிஎம் அவங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அத பத்தி பேசியிருப்பாங்க. சரி வாங்க அத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசென்ட்டா நடந்தது வந்து 10வது மீட்டிங். நிதி ஆயோக்கோட 10வது மீட்டிங் தான் இப்ப ரீசென்ட்டா நடந்தது. அதோட தீம் என்னன்னு பார்த்தோம்னா, விக்சிட் ராஜ்யா ஃபார் விக்சிட் பாரத் அட் 2047. இதுதான் அந்த மீட்டிங் அங்க நடந்த மீட்டிங்கோட தீம் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்டான விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் டூரிஸ்ட் ஸ்பாட்ட டெவலப் பண்றதுக்கான ஸ்டெப்ப எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லார்ட்டயும் கேட்டிருப்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட்டா அங்க பேசியிருக்காங்க. அடுத்து இன்னொன்னு பார்த்தோம்னா, வொர்க்கர்ஸ்க்குன்னு லாஸ் அண்ட் பாலிசிஸ வந்து புதுசா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிஎம் சொல்லியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பார்த்தோம்னா, சென்டர் ஸ்டேட் அதாவது ஸ்டேட்டோட ஷேர் அதாவது டாக்ஸஸோட ஷேர் வந்து ஸ்டேட்டுக்கு கிடைக்கணும். அதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் வந்து அங்க தெரிவிச்சிருப்பாங்க. அவங்க அங்க கேட்டனால, இப்போதைக்கு நமக்கு ஸ்டேட்லேருந்து எவ்ளோ ஷேர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா, 33.16% ஷேர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். எவ்வளோன்னா 41% வந்து அங்க நமக்கு தர்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு இப்போதைக்கு கிடைச்சது எவ்வளோன்னா, 33.16% ஷேர் வந்து அங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாலின வந்து அங்க ஒரு விஷயத்துக்காக பாராட்டியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நகரமயமாக்கலுக்கு வந்து ஸ்டாலின் வந்து உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பாராட்டியிருப்பாங்க. எப்படின்னா, அம்ருத் 2.0 அந்த ஸ்கீம் படி வந்து அ ட்ரான் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் அப்படின்னு சொல்றோம். அம்ருத் 2.0 இதனால வந்து நம்ம தமிழ்நாட்ட வந்து கிராமத்துலேருந்து நகரப்புறமா மாத்துறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் அம்ருத் 2.0. இது மூலமா நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்கு, நம்ம இந்தியாவோட டெவலப்மென்ட்க்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிறனால, அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாலின வந்து கொஞ்சம் பாராட்டியிருப்பாங்க நம்ம பிரதமர். அடுத்து பஞ்சாபோட சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா, சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா, பகவந்த் சிங் மான் சொல்லுவாங்க. அவங்க வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பத்தி, அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தினா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட்டா வந்து அவங்க ட்ரீட் பண்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம சந்திரபாபு நாயுடு, ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் தான் சந்திரபாபு நாயுடு. அவங்க வந்து 3 குரூப்ப வந்து ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஸ்டேட்லயே 3 குரூப்பா ஃபார்ம் பண்ணணும். அந்த 3 குரூப்பும் வந்து நிதி ஆயோக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாரி இருக்கணும். ஒரு ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து 3 குரூப்ப ஃபார்ம் பண்ணி, அந்த 3 குரூப்பும் நிதி ஆயோக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கணும். இந்த மாரி ப்ராசஸ் பண்ற மூலமா நம்ம 2047க்குள்ள டெவலப்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. விக்சிட் பாரத்த மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த நிதி ஆயோக் மீட்டிங்ல நடக்கும்போது சில இம்பார்ட்டன்டான விஷயமா பேசியிருப்பாங்கன்னு சொன்னேனா, இதுதான் பேசியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் நிதி ஆயோக்க பத்தி பார்த்தோம்னா, அது வந்து ஒரு மத்திய திட்ட குழுவுக்கு மாற்றா கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய திட்டக்குழுனா 5 இயர் பிளான்ஸ் நமக்கு தெரியும்ல. 1950ல கொண்டு வந்தாங்கல்ல. அதுக்கு மாற்றா கொண்டு வரப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக். நிதி ஆயோக் எப்ப வந்ததுன்னு பார்த்தோம்னா, எப்ப லான்ச் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, 2015 ஜான்வரி 1லேருந்து தான் நிதி ஆயோக் வந்து ஃபங்ஷன் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி பார்த்த 5 இயர் பிளான்ஸ்லயும் சரி, இப்போ உள்ள நிதி ஆயோக்லயும் சரி, தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பிஎம் தான். பிரைம் மினிஸ்டர் தான் தலைவரா இருப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற நிதி குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரதமர் மோடி. ஃபர்ஸ்ட்டு 5 இயர் பிளானுக்கு யார் இருந்திருப்பான்னு பார்த்தா, இப்போ இருந்த பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாங்க. இப்போ பிரதமர் மோடி இருக்கறனால, அவங்க வந்து இப்போ வந்து நிதி ஆயோக்கோட தலைவரா இருக்காங்க. சரி நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா, நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் வந்து சுமன் பெரின்னு சொல்லுவாங்க. அ அதோட தலைமையகம் வந்து நியூ டெல்லில இருக்கு. இது வந்து பொதுவா நிதி ஆயோக்னாலே எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா,
ஃபினான்ஷியல் ரிலேஷனான சில மேட்டர்ஸ்க்காக தான் இது உருவாக்கியிருப்பாங்க. நிதி பங்கீடு சென்டருக்கும், ஸ்டேட்டுக்குமான ஃபினான்ஷியல் கிரைசிஸ சமாளிக்கிறதுக்காக தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுச்சுன்னா, நிதி ஆயோக் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது மாரி அதிக வீடியோஸ் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.